அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சொல்லனா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சொல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது தகுதியா, இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை. அது நம்ம கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அரசு எங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் இலவசம்ங்கிறது வார்த்தையே தவறு. இதை உரிமை, மக்களுடைய உரிமையை எந்த ஊழலும் இல்லாமல் நேர்மையான முறையில் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம். அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். ஒரு எம்எல்ஏ ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடக்குள்ள ஒரு குவாலிட்டி கொடுக்கணும். அந்த குவாலிட்டியான ஒரு தரத்தை உருவாக்கணுங்கிறதா நாங்க பதிவு எடுத்துற. யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் இல்ல. அனைத்து தலைவர்களும் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் திட்டங்கள் சரியான முறையில் ஒரு நம்மெல்லாம் சாப்பிடக்கூடிய அரிசியோ, நம்மளாம் போகக்கூடிய மருத்துவமனையோ, நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையங்களோ இன்னைக்கு இல்லை. இதை மாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதை மாற்றுவோங்கிறத நாங்க பதிவு பண்றோம். விவசாயிகள் சன்மானமாக அவர்கள் கையில் இருப்பதை கொடுக்கிறார்கள். வீட்டில் இருந்து கொண்டு நீங்க நல்லா பார்க்கணும். வீட்டில் இருந்து பணத்தை மாற்றி, வங்கியில் இருந்து பணத்தை மாற்றி அதற்கு பின்னால் அவர்கள் கொண்டு போய் அவர்களுக்கு உதவியாக, சன்மானமாக, கிப்டாக அவர்கள் இதை கொடுக்கிறார்கள். இதுதான் நடப்பே தவிர அந்த கிப்ட்னு சொல்றதும் லஞ்சம் தான், தன்மானமும் லஞ்சம் தான். ஒரு பதிவு பண்றேன். விவசாயிகள் சங்கத்தோடைய நாங்க எல்லாரும் 8 பேரும் சந்திச்சோம். அது விளக்குறோம். நாங்க உங்களுக்கு சொன்னது என்னன்னா, கொள்முதல் செய்யக்கூடிய இடத்துல நபர்களுடைய அண்ணன் சொன்னாரு, நபர்களுடைய பெயர், விலாசம் இதெல்லாம் சரியா இல்லைன்னு சொன்னாங்க. அதுல மெயினா ஊராட்சி பிரதிநிதிகளும் கட்சி சார்ந்தவர்கள், யார் அதிகாரம் மிக்கவர்களா இருக்காங்களோ கட்சி சார்ந்தவங்க கொள்முதல் இடத்துல இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. அதே விவசாய சங்கங்கள் எல்லோரும் சொன்னாங்க. அது இந்த அவையில ஒரு கட்சின்னு சொன்னா சில பேர் ஒத்துக்க முடியாது சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனை இது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அரசியல் தலையீடு கொள்முதல் நிலையங்கள்ல இருக்கு. அந்த கொள்முதல் நிலையங்கள்ல அரசியல் தலையீடாமல் எந்த கட்சி சாரு கூடாது. அது டிவிகேவோ, டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய முதலமைச்சர் கொள்முதல் நிலையங்கள்ல அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையான முறையில் கொள்முதல் நடக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப அண்ணா சொன்ன மாதிரி 40 ரூபாய் 50 ரூபாயும் கூடிய சீக்கிரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறத எங்களோட நிலைப்பாடு. அதுக்கான தீர்வை அமைச்சர் சொல்லுவார். எங்க ஆட்சிகள் நினைவே இல்லைன்னு எங்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் இருக்கு, சில போட்டோஸ் பேப்பர்ல கலந்து ஒரு ஆண்டு காலம் பேப்பர் ரிப்போர்ட்டா இருக்கு. அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். 2025 டிசம்பர் முதல் வாரத்திலேயே மதுராந்தகத்தில் 5000 மூட்டைகள் மழையில் நினைந்தன. அது பேப்பர் ரிப்போர்ட்ல, பேப்பர் பத்திரிகை நிறைய வந்திருக்கு. அதே போல விருதாச்சலம் பத்திரிகை நேர விவசாயி சொன்ன செய்தி தான், எங்கிருந்து போடல. விருதாச்சலத்தில் 5000 நெல் மூட்டைகள் அதே பேர் நினைஞ்சிருக்கு. ஜனவரி 2025 அதுல சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி கொள்முதல் தாமதத்தால விவசாயிகள் ரோட்ல போராடினாங்க. 2026 பிப்ரவரி மாதத்தில் சேத்தியாத்தோப்பில் சுமார் 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து, எங்கேயும் குடோன் இல்ல, ஸ்பேஸ் இல்ல, லாரி இல்லைன்னு சொல்லி தேக்கமடைந்தது. அங்கிருந்து மூவ் பண்ணாங்க. மானாமதுரை அதுல பல ஆயிரம் மூட்டை நெல் மூட்டை நடந்திருக்குன்னு நினைந்திருக்கிறது. அப்ப விவசாயிகள்லாம் போராடி இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்காக ஒரு ரிப்போர்ட்டா வச்சிருக்கேன். இதெல்லாம் பத்திரிகையிலும் வந்திருக்கு. அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அதையும் பண்ணிருக்காரு. இத்தனை ஆண்டு காலமா இருந்துட்டு இருக்கோம். நிறைய படம் நான் கிட்டத்தட்ட ஒரு 11 மாவட்டங்களுக்கு எல்லா பக்கம் பார்த்துட்டு வந்தேன். நிறைய மக்கள் சந்திச்சிருக்கேன். அவங்களாம் சொல்லும் போது, நீங்க அரிசி கொடுக்குற அரிசி இட்லிக்கு தோசை அதிகமாக பயன்படுத்துறோம், உணவு பயன்படுத்த முடியல அப்படின்னாங்க. அதை நாங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தோம்னா, பேசும்போது இதுவரைக்கும் இருந்த காலங்கள்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். உங்களை உணவோட தரங்கள், அதாவது அரிசியோட தரம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஆட்சி காலங்களில் முதலமைச்சர் சொல்லும்போது, இந்த ரேஷன் கடைகளில் கொடுக்குற அரிசி அந்த காலத்தில் எம்ஜிஆர் சொன்னது போல தரமான அரிசி, உணவுக்கு பயன்படுத்த அரிசியாக கொடுக்கணும். அது மோட்டாராக வேணுமா, இல்லை கிரேடியை வேணுமாங்கிறத கண்டறிந்து பண்ணுங்கன்னு உடனே ஆய்வு செய்து இது மாதிரி இப்போ சொன்ன மாதிரி கிரேடியில் அதிகமாக விவசாயிகள் அதிகமாக அதான் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அதை அதிகப்படுத்தணும். ஆந்திராவில் முன்னாள் சொல்லியிருந்தாரு, ஆந்திராவில் பயிரிடப்பட்ட அரிசி இதே மிகச்சன்ன ரகம் தான். ஆந்திரா, கர்நாடகாலாம் அதை தான் இந்த மத்திய அரசு கொடுத்து மூலமாக கொண்டு வராங்க. அந்த அரிசி தான் இப்போ நம்ம கிரேட் ஏன்னு கொண்டு வரோம். அதை தான் அதிகப்படியான நம்ம மக்கள் பயன்பாடு விரும்புகிறாங்க. அந்த தரமான அரிசியும் மக்கள் உணவுக்கு பயன்படுத்தும் முறையில், இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் அன்றாட உணவுக்கு சாப்பாடு பயன்படுத்தும் வகையில் பயன்படுத்துக்காக பண்ணுறோம். இனி வரும் காலங்களில் சொன்ன மாதிரி இந்த டிசம்பர், ஜனவரி சீசனுக்குள்ளேயே, தீபாவளிக்குள்ளேயே நல்ல தரமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய சன்ன அரிசி கொண்டு வருவோம். எங்கே நம்மகிட்ட இப்போ நம்மகிட்ட 64 லட்சம், கிட்டத்தட்ட 64 மெட்ரிக் டன்னுக்கு நம்மகிட்ட நெல் இருக்கு. அதை அரிசியாக மாற்றி வருங்காலங்களில் கண்டிப்பாக அமைச்சர்கள் கார் கொடுத்துருக்காங்க. அந்த கார் இல்லாமல் அதுக்குண்டான
டிரைவர் பெட்ரோல் டீசல்லாம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டண்ட்டுக்கு 25,000 கொடுக்குறோம். எல்லாமே நம்ம கொடுத்துருக்காரு. முதலமைச்சரோட கொள்கை ஒன்று தான், எந்த இடங்கள்லையுமே ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது, நேர்மையான ஆட்சியிடங்கிறத தெளிவுபடுத்துறார். அதனால எந்த இடங்களில் போனாலும் நம்ம இருக்கிற அங்கே டிபிசியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கும் அங்கே இருக்கிற சுமை தூக்கும் பணியாளர்கள் டிபிசியில் பிசி கிளர்க்குலாம் சொல்லிக் கொடுக்கணும். இது வந்து இப்போதான் ரீசெண்டாக பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி காலங்களெல்லாம் இல்லை. கடந்த ஒரு சில ஆண்டுகளாக மட்டும்தான் இந்த 50, 40, 50 வாங்குறாங்க. அது கூட எப்படின்னா அந்த டிபிசி சென்டர் இருக்கிறவங்க வாங்கல, அவங்க வாங்கி அது அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளர் அவங்களுக்கு கொடுக்கறதா தான் நிறைய கேள்விப்படுறோம். இது அவங்களே நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த சிஸ்டம் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். இந்த 50 ரூபா 60 ரூபா வாங்கக்கூடாதுங்கிறத முனைப்பா இருக்கும். இது மாறும்போது எல்லாம் மாற்றப்படும். ஒரு சொற்றொடர் 5 நாட்களுக்கு முன்பாக அனுப்புங்கள் என்று கூட நான் அவர்களுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே நான் வந்து பதிவு செய்து அனுப்பியிருக்கிறேன். ஒரு நாளைக்கு முன்பதாக அனுப்புங்கள் என்று மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். சொல்லுங்க. பேரவைத் தலைவர்களே, எப்பொழுதும் நீங்கள் நடுநாயகமாக தான் இருப்பது உண்டு. இது வரைக்கும் அப்படி தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பே எப்பொழுது பேரவைத் தலைவர்கள் தான். இப்போ பேசுகிற போது ஒரு சொற்றொடர் முந்தை என்று சொன்னே பயந்து விடாதீர்கள் என்று சொன்னது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் மிசாவே பார்த்தவர்கள், இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் எப்பயுமே பயப்பட மாட்டோம். நீங்கள் அப்படி இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தையை நீங்கள் அதை தவிர்த்தணும்னு கேட்குறேன்.